இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் இந்த மே மாதத்தில் 2வது ஓய்வு நாளிலே உங்களை சந்திக்க தேவன் பாராட்டின கிருபைக்காக நான் முதலில் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சதீஷ் பிரதருக்கும் சிஸ்டருக்கும் சபை மக்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தேவ வார்த்தைக்கு போவதற்கு முன் தலைகளை தாழ்த்து நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, தேவனே சப்பா, இந்த மே மாதத்தில் இந்த 2வது ஓய்வு நாளில் உம்மை சந்திக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை பார்க்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும் தகப்பனே. நீர் இன்று அவர்களோடு பேச போகிற அந்த கிருபைகளுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடியனை மறையுங்க, அவர்களோடு பேசுங்க, ஜீவ அப்பத்தை கொடுங்க. அந்த வார்த்தையும் அப்பத்தினாலே அவர்கள் சமாதானத்தோடு கடந்து போக உதவி செய்யும். உங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களோடு இணைக்கும் நிலைத்திருக்கட்டும் தகப்பனே. எல்லா விதமான பலவீனத்திலும் உங்கள் பலன் பூர்ணமாக விளங்கட்டும். இந்த நாள் முழுவதும் இவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, இந்த வாரம் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீரை பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீட்பரும் அன்பு இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வல்ல நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரதர் சொன்னாரு, இந்த ஜீவ வார்த்தை உங்களுக்கு இந்த பைபிள் தியானம் இருக்கிறதுன்றது. ஸோ பைபிளை நம்ம தியானிச்சாதான் நிறைய காரியங்களில் நம்ம கற்றுக்க முடியும். இயேசு நல்லவரா இல்லையா? நல்லவர் தான். அதனால தான் இங்கே நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். பட் வேதத்தில் நிறைய காரியங்கள் நமக்கு தேவன் அருள் இருக்கிறார். இதில் இந்த பைபிளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வெறும் ப்ராமிஸ் வேர்ட் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். உபாகம் 28:1-14 வரைக்கும் கேட்டால் எல்லாரும் வசனங்களை சொல்லுவோம். ஆனால் 15 கேட்டால் யாருக்கு வேணா தெரியாது. ஏன்னா அது நம்ம விட்டுடுறோம். நம்ம வெறும் என்ன பண்ணுறோம், ஆசீர்வாதங்கள் வார்த்தைகளை மாத்திரம் தான் என்ன பண்ணுறோம், வேதத்திலேருந்து எடுத்துக்கிறோம். ஆனால் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் யாரால் கொடுக்கப்பட்டது? தேவ ஆவியினாலே கொடுக்கப்பட்டது. இதுதான் இந்த பைபிளை நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த பைபிள் வந்த சரித்திரங்கள் நீங்கள் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? எப்படி இந்த பைபிள் வந்தது? நம்ம கையில் பைபிள் இருக்குது. ஆனால் இந்த பைபிள் வரத்துக்கு எவ்வளோ பேர், எவ்வளோ போராட்டங்கள் மத்தியில் எவ்வளோ பேர் ரத்த சாட்சியை மதித்து இந்த வேதத்தை நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? அப்போ இதில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே யாருக்குரியது? நமக்குரியது. இதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் வார்த்தைகள் மாத்திரம் இல்லை, எல்லா விதமான வார்த்தைகளும் நமக்குரியது. ஸோ இப்போ நான் ஒன்றும் கடவுளை பற்றி நான் சொல்ல வரல, சில சரித்திரங்களை உங்ககிட்ட நான் பேசும்படியாக வந்திருக்கிறேன். இதுக்கு வேத தியானத்திற்கு நான் எடுத்துக்கொண்ட பகுதி ஆதியாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 26. இந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. என்ன கதை? ஈசாக்குக்கு ரெபெக்காளுக்கும் பிள்ளை பிறக்கிறது. அவர் கர்ப்பவதி ஆகிறார். அது 22ஆம் வசனத்தை யாரும் எடுத்த வாசிங்கம்மா. ஓகே, இப்போ என்ன ஆகுது? வயிற்றுல 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2 பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க? சமாதானமாக இருக்காங்களா? உள்ள சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அவளுக்கு என்ன இருக்குது? ஐயோ, இப்படி இருந்தால் எனக்கு என்ன ஆகும் தெரியல, நான் என்ன பண்ணுறேன், கடவுள்கிட்ட போய் கேட்க போகிறேன்னு கேட்குறா. 23ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. ஓகே, இப்போ மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இது நடந்ததா நடக்கலையா? ஏசா எங்கெங்கெல்லாம் ஏசாவோட பத்தி வேதத்துல இருக்கு யாருக்கா தெரியுமா? ஆதியாகமம் புஸ்தகத்துல இங்க வாசிக்கிறோம். இதுக்கப்புறம் ஏசா எங்கெல்லாம் இருக்கான்? அவன் உண்மையாக வாசிச்சானா? அவன் நேசிச்சானா? கடவுள் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சா? நிறைவேறிச்சா இல்லையாங்க? எப்படி நிறைவேறிச்சு? நிறைவேறிச்சு. ஓகே, எங்கே நிறைவேறிச்சு? இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது அடுத்த வசனம் வாசிங்க. 25 வாசிங்க. அடுத்த வசனம் படிக்கணும். ஸோ இப்போ மூத்தவனுக்கு என்ன பேர் இருக்கிறாங்க? ஏசான் என்ற பேர் இருக்கிறாங்க. அதுக்கு மொத்தம் முடிகள் நிறைந்தவன்.
முடிகள் அநேகமாக நிறைந்தவன் என்றுதான் அதோட அர்த்தம். யாக்கோபுக்கு அர்த்தம் குதிக்காலை பிடித்தவன். ஏன்னா அவன் என்ன பண்றான், தன் சகோதரோட குதிக்காலை பிடிச்சிட்டு கீழே வர்றதுனால அவன் பேர் என்ன, யாக்கோபு. அதுக்கு அர்த்தம் குதிக்காலை பிடிக்கிறவன். சரி, ஓகே. இங்க தேவன் யாக்கோபோட பேரை மாத்துறாரா இல்லையா? மாத்துறாரு. அப்ப ஏசோட பேரை மாத்துறாரா இல்லையா? மாத்துறாரா இல்லைங்களா? சரி, முதல்ல யாக்கோபோட பேர் என்னவா மாத்துறாருன்றதை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 22. ஓகே, இதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து தேவனோடு மல்யுத்தம் செய்தவன் என்றது அந்த இஸ்ரவேல்ன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இது கிரேக்க மொழியோடைய மொழிபெயர்ப்புல. இப்போ ஏசாவுக்கு என்ன பேர் வச்சார் கடவுள்? நம்ம பைபிளை வாசிக்கிறோம், ஆனா அவருக்கும் பேரை மாத்துகிறார். அதே ஆதியாகமம் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 8, 6 எடுத்தீங்கன்னா வாசிங்க. என்ன பேர்? ஏதோ என்று பேர். அப்ப அவனுக்கும் பேர் வச்சாரா இல்லையா? அவன் பேர் என்ன? ஏதோ. அதுல முதலாம் வசனத்தை வாசிங்கம்மா. ஓகே, அப்போ ஏதோவுக்கு யார் தகப்பன்? ஏசா தகப்பன். இஸ்ரவேலுக்கு யார் தகப்பன்? யாக்கோபு தகப்பன். ஏதோம் என்ற பேருக்கு அர்த்தம் எல்லா இடமும் சிவப்புன்றது அதோடைய அர்த்தம். ஸோ அப்போ யாக்கோபுக்கு மட்டும் அவர் பேர் மாத்தல, ஏசாவுக்கு என்ன பண்றாரு? பேரை மாற்றுகிறார். அதே அதிகாரத்துல 6, 7 வாசிங்க. ஓகே, எங்க போறான்? 2 பேருமே திருப்பி கானான் போறாங்க. எப்படி வராங்க? அவங்க தகப்பன் மரிக்கும் தருவாயில யாக்கோபு எங்கேருந்து வர்றாரு? அவங்க மாமா வீட்டுல இருந்து கானானுக்கு வந்துடுறாரு. இவன் என்ன பண்றான்? ஏசாவும் கானானுக்கு வரான். கிட்டத்தட்ட அங்கே 100 ஆண்டுகள் வாழ்றதாக வேத சரித்திரங்கள் சொல்றது. இந்த 100 ஆண்டுக்குள்ள இவர்கள் அநேகமாய் பெறுகிறார்கள். பூமி தாங்கக்கூடியதுனால அவன் எங்க போறான்? 8ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல செயிர் மலைக்கு செல்கிறான். இந்த செயிர் மலை எங்க இருக்குன்னா அராப் தேசம் இருக்கு இல்லையா? அராப் தேசத்துல இந்த சவுத் வெஸ்ட்ல வரும். ஜோர்தான், இன்னைக்கு ஜோர்தானுடைய சவுத் ஈஸ்ட்ல தான் அது இருக்கு. எங்க இருக்குன்னா யூதேயா பக்கத்திலே தான் அந்த மலை இருக்கிறது. ஸோ அங்கதான் அவங்க என்ன பண்றாங்க? போய் தங்கிக்கிறாங்க. காலம் கடந்து போகிறது. இஸ்ரவேல் மக்கள் எங்க போயிடுறாங்க? எகிப்துக்கு போயிட்டு இப்ப என்ன பண்றாங்க? அங்கே அடிமைகளா இருந்து 400 ஆண்டுகள் கழித்து அவர்கள் எங்க வருகிறார்கள்? கானான் தேசத்துக்கு திருப்பி வராங்க. ஆனா அவங்க கடந்து வர்றதுக்கு எத்தனை நாட்கள் ஆச்சு? 40 ஆண்டுகள் ஆச்சு இல்லைங்களா? ஆனா கானானுக்கும் இஸ்ரவேலுக்கும் ரொம்ப தூரம் கிடையாது. அதுக்கு வேத ஆதாரம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் படிங்க. ஓகே, யாருக்கு சொல்றாரு? ஜோசப்புக்கு கடவுளுடைய வார்த்தூதன் என்ன சொல்றாரு? இப்போ எங்க இயேசு பிறக்கிறார்? பெத்லஹேம்ல பிறக்கிறார். பெத்லஹேம் எங்க இருக்கு? ஜெருசலேம்ல இருக்கு. ஸோ ஜெருசலேம்ல இருந்து எங்க போக சொல்றாரு? எகிப்து போக சொல்றாரு. அப்போ எகிப்துக்கும் ஜெருசலேமுக்கும் ரொம்ப தூரம் கிடையாது. ஆனா இவர்கள் எத்தனை ஆண்டு கடந்து வராங்க? எகிப்துல இருந்து இஸ்ரவேலுக்கு வரத்துக்கு 40 ஆண்டுகள் கடந்து வராங்க. அப்போ பல தேசங்களை சுத்தி வராங்க. அராப் தேசத்துக்குள்ளலாம் போயிட்டு வராங்க. இவங்க எப்படி வயிற்றுக்குள்ள சண்டை போட்டாங்களோ அதே மாதிரி காலம் முழுவதும் அவர்கள் எல்லாம் பண்ணி கொண்டு இருக்கார்கள், சண்டை போட்டுக்கொண்டே தான் இருக்கார்கள். அதுக்கு ஆதாரமாக என்னாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 14, 6 வாசி. பின்பு மோசே ஓகே எங்க அனுப்புறா மோசே? இப்போ இஸ்ரவேல் எகிப்துல இருந்து அவங்க கடந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அவங்க எந்த வழியா போனோம்? ஏதோமை தாண்டி போனோம். ஏதோம் யாரு? ஏசா வம்சத்தாரு. இப்போ அவங்ககிட்ட போய் அவன் என்ன பண்றான்? ரெக்வஸ்ட் கேட்கறான். என்ன கேட்கறான்? இந்த தேசம் வழியா நாங்க எங்க போனோம்? இஸ்ரவேலுக்கு நாங்க அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தேவன் வழி நடத்துகிறான். அல்லேலூயா. இப்போ அவன் என்ன பண்றான்? அங்க போய் கேட்கிறான். அதுல 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
பலியாகவும் நாங்கள் போகாமலும் உறவுகளின் கண்ணீரை முடியாமலும் ராஜபாதியாகவே நடந்து உமது எல்லையை கடந்து போகும் மட்டும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாத போதுமா? இப்போ அவங்க என்ன சொல்றாரு? லாஸ்ட் வசனம், உமது சகோதரனாகிய இஸ்ரவேல் சொல்லி அனுப்பினார்கள் என்று சொல்ல சொன்னார். யார் சகோதரர்கள்? இஸ்ரவேல் யாரோட சகோதரர்கள்? ஏசாவுடைய சகோதரர்கள். அவன் போக வச்சானா? 18ஆம் வசனத்தை வாசிங்க. ஓகே, திருப்பி என்னாவது வயிற்றுல எப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்களோ 400 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அவங்களுக்குள்ள என்ன ஆகுது? யுத்தங்கள் வருகிறது. அவன் அலோ பண்ணலை. ஆனால் இவங்களும் கடந்து போல அதை தாண்டி வேற வழியாக என்ன பண்ணுறாங்க? இஸ்ரவேல் தேசத்திற்குள்ள அவங்க கடந்து போகிறாங்க. நாட்கள் கிடைக்கிறது. சாலமோன் இஸ்ரவேலை ஆண்டு கொண்டு இருக்கிறான். அப்போது சாலமோன் என்ன பண்ணுறான்? தேவனுக்கு விரோதமாக அந்நிய தேவர்களை வளர்ந்து கொண்டு இருக்கிறான். அப்போது தேவ வார்த்தை அவனுக்கு உண்டாகுது. என்ன உண்டாகுது? 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் வசனம் 11 அதை ஊழியக்காரர்களுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை. உன் குமாரனே கையில் என்று அதை விடுவேன். ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் விடுகாமல் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார். இப்போ சாலமோன் என்ன பண்றான்? விக்கிர ஆராதனை மணந்து கொண்டு தேவனுக்கு விரோதமாக உடன்படிக்கையை விட்டு போறான். இப்போ கர்த்தரோட வார்த்தை அவனுக்கு உண்டாகுது. என்ன உண்டாகுது? ஏப்பா, எனக்கு நீ இதை விரோதமாக நிறைய தப்பு பண்ணிட்ட. இப்போ என்ன பண்ண போற? ராஜ்யபாரத்தை உம்முடைய கையிலேருந்து பிடுங்க போற. ஆனால் முழுவதும் நான் பிடுங்காமல் ஒரே ஒரு கோத்திரம் மட்டும் உன்னுடைய மகனுக்கு நான் கொடுப்பேன். மிச்சத்தை ஒரு ஜாதியார்கிட்ட கொடுக்குறேன்றாங்க. இங்கே தான் இஸ்ரவேல் 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஒன்று இஸ்ரவேல் தேசம், இன்னொன்று யூதா தேசம். அது நார்தர்ன் கிங்டம், இது சதர்ன் கிங்டம். இந்த யூதாவோட யார் இருக்கா? பெஞ்சமின் கோத்திரங்கள் வந்துடுறாங்க. மிச்சம் 10 கோத்திரம் எங்கே போகுது? இஸ்ரவேலோடைய போயிடுது. அதாவது நீங்கள் பைபிளில் படிச்சிங்கன்னா எங்கே பார்த்தாலும் இஸ்ரவேல் யூதான்றது உங்களுக்கு மாற்றிக்கொண்டே வருகிறது. நாட்கள் கிடைக்கிறது. இப்போது மோவாபியர்கள் பாபிலோனுக்கு உதவி செய்கிறார்கள். சாலமோன் காலத்தில் தேசம், யூதா தேசம் எப்படி இருக்குது? செல்ல செழிப்பாக இருக்குது. ஏன்னா அங்கே தான் யுத்தம் இல்லைல்ல. அதனால் என்ன பண்ணுறாங்க? ஏதோமியர்கள் அது பக்கத்தில் தான். அப்படியே தன்னுடைய வருமானத்துக்கு வியாபாரத்துக்காக என்ன பண்ணுறாங்க? இஸ்ரவேலுக்குள்ளே வராங்க. யூதா தேசத்துக்குள்ளே வந்து அங்கே வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிலைமையில தான் என்ன ஆகுது? இஸ்ரவேல் 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஒன்று யூதா, இன்னொன்று இஸ்ரவேல் 2ஆக பிரிக்கப்படுகிறது. இந்த ஏதோமியர்கள் என்ன பண்ணுறாங்க? பாபிலோனியர்கள் அவர்களை சிறைப்பிடிக்க வராங்க. கிட்டத்தட்ட கிமு 597 586 வரைக்கும் அந்த 10 ஆண்டுகள் ஒரே வாட்டி வந்து அவன் பாபிலோன் பிடிச்சிட்டு போல எல்லாரையும் வந்து யூதா மக்களை அவன் சிறைப்பிடித்து போகிறான். அதுக்கு யார் உதவி செய்கிறான்? இந்த ஏதோமியர்கள் தான் உதவி செய்கிறாங்க. ஏன்னா அவங்க போயிட்டாங்கன்னா அந்த தேசத்தை என்ன பண்ணலாம்? இவங்க பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பாபிலோனுக்கு உதவி செய்து அவர்களுக்கு உதவி செய்கிறாரு. இதுக்கு ஆதாரமாக எசேக்கியேல் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 14 வசனம். பெரிய குற்றம் செய்தபடியினால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏதோ தேசத்துக்கு விரோதமாக என் கையை நீட்டி அதை மனுஷரின் மிருகங்களின் விராதபடிக்கு சங்காரம் பண்ணி அதை தேமான் துவக்கி தேர்தான் மட்டும் வனாந்திரமாக்குவேன். பட்டயத்தால் விழுவார்கள். என்ன பண்றாரு? யார் சொல்றா? இதாவே சொல்றாரு. என்னடா பண்ணிட்ட? யூதாக்கு நீ என்ன பண்ணிட்ட? துரோகம் பண்ணிட்ட. என்ன துரோகம் பண்ணிட்ட? பாபிலோன் கிட்ட அவங்கள பிடிச்சு கொடுத்துட்ட. ஆனால் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னோட தேசத்தை நான் என்ன பண்ணுவேன்? அதே மாதிரி பிடுங்கி போடுவேன்றாரு. காலங்கள் கிடைக்கிறது. பாபிலோனுக்கு நாபுகேத் என்ற இன்னொரு ராஜா வரா. நேபுகாத்நேச்சர் போயிட்டு இன்னொரு ராஜா வரா. கிமு 553ஆம் ஆண்டு அவன் என்ன பண்ணுறான்? ஏதோமியர் சிறைப்பிடிச்சு போயிடறான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அது நமக்கு என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ஷன் ஆகும்.
இன்னைக்கு வயிற்றுல 2 பேர் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, இன்னும் அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த ஏதோமியர்கள் அவங்க சகோதரர்களாக பார்க்கவில்லை, தன்னுடைய சுயநலத்துக்காக என்ன பண்ணுறாங்க, பாபிலோனுக்கு வரும்போது சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தை இடிக்கிறதே யாருன்னா ஏதோமியர் தான், பாபிலோனியர் கிடையாது. நீங்கள் சரித்திரத்தை வெளியே படிச்சிங்கன்னா தெரியும், ஏதோமியர்கள் தான் அதை இடிக்கிறாங்க. யாருக்கு சார்பாக? நேபுகாத்நேச்சர் பாபிலோன் ராஜாவுக்கு சார்பாக அந்த அரண்மனையை கொளுத்துறதே அவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து பிதா மேலே நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அவங்க எங்கே போய் அவன் திருமணம் பண்ணுறான், ஏசா எகிப்து மக்களை போய் அவன் திருமணம் செய்கிறான். அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் புரிஜாதியர் மத்தியில் இருந்ததுனால அவங்க வம்சத்தாரம் எப்படி இருக்காங்க, அப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க. அப்போ தான் கடவுளுடைய கோவம் வருது. என்ன சொல்கிறாரு, இது கிடையாதுப்பா, உன் தேசங்கள் பிடுங்கப்படும். இப்போ யார் 2 பேருமே எங்கே இருக்காங்க, பாபிலோனில் சிறைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கோராஸ் ராஜா வருகிறார், மீதியா பெரிசா ராஜா. அவர் என்ன பண்ணுறாரு, இஸ்ரேல் மக்களையும் யூதா மக்களையும் மீதியர்களையும் ஏதோமியர்களையும் என்ன பண்ணுறான், அவன் விடுதலை ஆக்குறாங்க. கிமு 539ஆம் ஆண்டு எல்லாருமே திருப்பி எங்கே வந்துடுறாங்க, யூதாக்கே திரும்பி வந்துடுறாங்க. இப்போது நாட்கள் சமாதானமாக அவர்களுக்கு போய்கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் கிரேக்கர்கள் வந்து யூதாவை பற்றி கொள்கிறார். யார்? அலெக்சாண்டர் தி கிரேட். அவன் தானே கிரேக்கருடைய ராஜா. அவன் வந்து எல்லா தேசத்தையும் அவன் கைப்பற்றுகிறான். இஸ்ரவேலையும் கைப்பற்றுகிறான், ஏதோமையும் கைப்பற்றுகிறான், யூதாவையும் அவன் என்ன பண்ணுறான், கைப்பற்றான். ஸோ அங்கே ஒரு விதமான உள்நாட்டு போர்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கிரேக்கர்களை எதிர்க்கிறார்கள். யார்? யூதர்கள். யூதர்களில் சில பிரதான ஆசாரியர்கள் ராஜாவாக எழுப்பப்படுகிறார்கள். அவங்களோட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்போ கிமு 125ஆம் ஆண்டு யூதருக்கு ஒரு ராஜா வருகிறார். எங்கேருந்து வருகிறான்னா, அவன் பேர் வந்து ஜான் ஹரிகானஸ். அவன் பிரதான ஆசாரியன். அங்கே வந்து எனக்கு சரித்திரம் நான் சொன்னேன்னா ஒரு நாள் ஃபுல்லாக போகும். ஸோ அதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. அவன் வருகிறான். அவன் வரும்போது என்ன பண்ணுறான், இந்த கிரேக்கர்களை எதிர்க்கிறதுக்கு அவனுக்கு வந்து நிறைய ஆட்கள் தேவைப்படுது. அப்போ இந்த ஏதோமியர்கள் எங்கே இருக்காங்க, யூதா தேசத்துக்குள்ளே இருக்காங்க. இவன் ராஜா இல்லையா, யாரெல்லாம் அந்த புறஜாதியர்கள் இருந்தாலும் அவங்களெல்லாம் என்ன பண்ணுறான், யூதர்களாக மாற்றி அவர்களை எங்கே கொண்டு போகிறான், அவன் அந்த யுத்தத்திற்கு அவர்களை ஆயத்தப்படுத்துகிறான். யாரை எதிர்த்து? கிரேக்கர்களை எதிர்த்து. அதில் ஒரு வாலிபன் இருக்கான், அவன் தான் அந்திபாத்ரே. அவன் பேர் ஏதோமியன் ஆகிய அந்திபாத்ரே. அவன் ஒரு வாலிபன். அவன் என்ன பண்ணுறான், அவன் மாத்துறான். அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய போர் அந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்களே, மிலிட்ரி இருக்கு இல்லையா, அதுக்கு இவனை தளபதியாக போடுறான். இவனோட ஆலோசனை நிமித்தமாக யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, கிரேக்கர்களை வென்று தன் சுய ஆட்சியை அங்கே அமலுக்கு கொண்டு வராங்க. எங்கே? யூதால அவங்க என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. இவன் கொடுத்த ஆலோசனைப்படி வந்ததுனால இவனுக்கு இன்னொரு பதவி கொடுக்குறான். அங்கே ஃபினான்ஸ் மினிஸ்டர் பதவியும் யூதயா தேசத்தில் கொடுக்குறான். ஆனால் இவன் யார்? இவன் ஒரு ஏதோமியன். ரொம்ப காலங்கள் சந்தோஷமாக போயிட்டுருக்கு. இந்த ஜான் ஹரிகான்ஸனுடைய பேரப்பில் வரான் ராஜாவாக. இவனை பிடிக்கல அந்திபாத்ரே. ஏன்னா அவன் யார்? அவன் ஏதோமியன், அவன் யூதர் கிடையாது. அவன் எதுக்கு நான் வந்து நாட்டில் வந்து பெரிய தளபதியாக வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவனை ஒடுக்குகிறான். இவன் பார்க்குறான், என்னடா இவன் நம்மளும் ஒடுக்குறான்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் தான் ரோமர்கள் எல்லா நாட்டையும் பிடிச்சிட்டு வராங்க. இவன் ரோமரோட கை கோர்த்து என்ன பண்ணுறான், யூதயா தேசத்தை அவன் கைப்பற்றுகிறான். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த அந்திபாத்ரேயே யூதா தேசத்திற்கு அவனை கவர்னராக யார் நியமிக்கிறார்? ரோமர் ராஜாக்கள் அவனை கவர்னராக வைக்கிறாங்க. இப்போ எப்படின்னா, சிற்றரசர்கள் இங்கே யூதர்கள் தான் ராஜா வைப்பாங்க. ஆனால் யார்கிட்ட ரிப்போர்ட்டிங் பண்ணணும்? ரோமர்கிட்ட தான் அவங்க என்ன பண்ணணும், ரிப்போர்ட்டிங் பண்ணணும். ரிப்போர்ட்டிங் எப்படி பண்ணணும்? இவன் மூலியமாக தான் ரிப்போர்ட்டிங் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பதவியை அவனுக்கு கொடுக்குறார்கள். நாட்கள் கிடைக்கிறது. அவன் ரோமருக்கு அவன் கவர்னராக போட்ட உடனே இன்னொன்றாவது இஸ்ரேல் மக்களையும் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் கைப்பற்றுகிறார்கள். ரெண்டுமே பிடிக்கிறாங்க. ஏன்னா தனித்தனி தேசமாக இருக்கு இல்லையா. முதல்ல யூதாவை பிடிச்சாங்க, இவனை கொண்டு என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேலையும் பிடிக்கிறாங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் சேர்த்து அவனை கவர்னராக போட்டுறாங்க. ஒன்று கலிலேயாவுக்கும் அவன் கவர்னரு, ஜெருசலேமுக்கும் அவன் என்ன பண்ணுறாங்க, கவர்னராக அவனை போடுறாங்க. இவனுக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். ஒன்று ஆசல், இன்னொன்று ஈரோடு. இயேசு கிறிஸ்துவை கொல்ல வகை தேடினான் தெரியுங்களா? தலையை வெட்டணும்னு சொல்லிட்டு
மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 யாரா எடுத்த வாசனம். யூதேயாவில் உள்ள பெத்தேலிலே இயேசு கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் சென்றார். ஓகே, என்ன பண்ணுறாங்க? சாஸ்திரிகள் வந்து சொன்ன உடனே, டே யார் யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாங்கன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான்? யார் போயிட்டு வந்து எனக்கு சொல்லுங்கன்றாங்க. இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்ச கதை தானே, சொல்லுன்றாங்க. ஆனால் யாருமே என்ன பண்ணல, சொல்லலை. அப்படி கம்முன்னு போயிடுறாங்க. இவன் பார்க்குறான், 2 வயசு உள்ள பிள்ளைகளுடைய தலையை வெட்ட சொல்கிறான். அங்கே தான் தேவதூதர் என்ன பண்ணுறாங்க? ஜோசப் கிட்ட, நீ எகிப்துக்கு போயிடுப்பா, அவன் தலையை வெட்ட சொல்கிறான், நான் சொல்கிற வரைக்கும் என்ன பண்ணு, அங்கேயே இருக்கான். ஸோ இந்த ஏரோது எந்த வம்சத்தாரை செய்தவன்? ஏசா வம்சத்தை சேர்ந்தவன். நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ அங்க ஆரம்பிச்ச அந்த யுத்தம் எங்க வரைக்கும் வருது? இங்க வரைக்கும், இது வரைக்கும். இப்பெல்லாம் நிறைய கதைகள் இருக்கு. ஆனா நான் பேசிக்கா உங்களுக்கு நிறைய சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அவன் தான் ராஜாவா இருக்கான். யூத மக்கள் அவனுக்கு கீழே தான் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. நாட்கள் கடக்கிறது. ஏசப்பா வளர்கிறார். தன்னோட ஊழிய பயணத்தை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இப்போ அங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன ஆகுறாங்க? மனமாற்றத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏதோமியர்களும் இயேசு கிறிஸ்துவினால் மனமாற்றம் அடைந்து அவரை தேடுகிறார்கள். இதுக்கு ஆதாரமான வசனம் மார்க் 3ஆம் அதிகாரம் வசனம். போதுங்கம்மா. யாரு? அப்படியே படிங்க, திருப்பி படிங்க. இதோமியாவிலும். இதோமியாவின் தான் யாரு? ஏதோமியர்கள். இங்கே இதோமியர் கொடுத்துருக்காங்கன்னா ஈப்ரு மொழிப்படி ஏதோமியர்கள், கிரேக்க மொழிப்படி நம்ம அது இதோமியர்கள். வேற ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. அது ஈப்ரு மொழி ஏதோம், இது கிரேக்க மொழி. ஸோ மொழிபெயர்ப்பும் இதில் நிறைய தாக்கங்களை உங்களுக்கு கொண்டு இருக்கிறது. ஏன்னா கிரேக்கர்கள் தான் முழுமையாக தேசத்தை பிடிச்சாங்க. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரன்றதை யார் கொண்டு வந்தா? அலெக்சாண்டர் தி கிரேட் கொண்டு வந்தார். ஸோ இஸ்ரேல் மக்கள், பாபிலோன், இந்த யூரோப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெடிட்டேரியன் ஃபுல்லாகவே யார் பிடிச்சா? அலெக்சாண்டர் பிடிச்சான். கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் அவங்களுக்கு வந்து என்ன மொழி தெரியும்? கிரேக்க மொழிகள் தான் தெரியும். அவங்க எப்போ சிறை பிடிச்சு இங்கே வந்தாங்களோ, விடுதலை ஆக்கப்பட்டு வந்தாங்களோ, கொஞ்ச நாளே என்ன ஆயிடுச்சு? கிரேக்க மொழியோட தாக்கம் அங்கே அதிகமாக வந்துடுச்சு. இந்த புதிய ஏற்பாடுல எழுதப்பட்டது கிரேக்க மொழியில தான், ஈப்ரு மொழியில கிடையாது. இயேசு கிறிஸ்து அராமிக் பேசினாரு. ஏன் எப்படி பேசினாரு? அவர் ஈப்ரு தானே தெரியணும். ஏன்னா சிறைப்பட்டு போன இடத்துல அரபு தேசத்துலேருந்து நிறைய பேர் பாபிலோன்ல சிறைப்பட்டு போனாங்க. அவங்க பேசின மொழி அராமிக். ஸோ அதனால அவருக்கு அராமிக் தெரியும். இதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம தியானிக்கிறதுல வேதத்தை, வேதத்தை தியானிச்சுன்னா எனக்கு எல்லாம் கிடைச்சிருமா? கண்டிப்பா ஒன்றும் புரியாது. அப்ப எதுக்கு உங்களுக்கு கேள்வி ஞானங்கள் பிறக்கும். இது எப்படி, எங்க இருந்து வந்தது, ஏன் வந்தது? அப்போ உங்க தேடுதல் உங்களுக்கு பதில் கொடுக்கும். நமக்கு சரித்திரம் தெரிஞ்சாதான் இயேசு கிறிஸ்து யாரும் தெரியும், எதுக்கு ஏரோது அங்க வந்தான்னு தெரியும், எதுக்கு ஏரோது அவர் வந்து அவரை கொலை செய்ய தேடுகிறான்னு தெரியும். நீங்க பாருங்க, கடவுள் கடைசி என்னாவது எல்லாம் மாற்றப்பட்டு ஏதோ உயர்ல இப்ப யார் பின்னாடி போயிட்டு இருக்காங்க? இயேசு கிறிஸ்து பின்னாடி போய் கொண்டு இருக்கிறார். அப்ப அங்கே இதா சொன்னது இங்க நிறைவேற்றப்பட்டதா இல்லையா? அல்லேலூயா. இதுதாங்க நம்ம வாழ்க்கையில் தேவன் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா அது நிறைவேற நாட்கள் ஆகும். அப்புறம் நம்ம என்ன சொன்னாரு? கானானுக்கு போ, அது பாலும் தேர்ந்து ஓடும் தேசம்னாரு. அவனை பார்த்தானா? அவன் வம்சத்தார். அப்ப நான் பார்க்க மாட்டேனா? உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஆமென். ஆனா அது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு சரித்திரத்தை சொல்றேன், சரித்திரத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வேதத்துல நிறைய பேர் என்ன பண்றோம்? புதிய ஏற்பாடை மட்டும் படிக்கிறோம், பழைய ஏற்பாடை விட்டுறோம். நிறைய பேர் பழைய ஏற்பாடை படிப்பாங்க, புதிய ஏற்பாடை விட்டுருப்பாங்க. சிலவங்க வெறும் நிருப பாடங்கள் மட்டும் படிப்பாங்க. இல்லைங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த பைபிள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாமே ஒன்னோட ஒன்று ஒன்றி இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? இது தனி, அது தனி. கடவுள் அப்படியே பிரிச்சு இது எல்லாமே ஒரு சரித்திரம். ஏன்னா கிட்டத்தட்ட பைபிள்ல மல்கியாவுக்கு அப்புறம் மத்தேயுக்கு நடுவில் 400 ஆண்டுகள் என்ன ஆயிடுச்சு? தேவன் பேசவே இல்லை. 400 ஆண்டுகள் இந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. கிரேக்கர் என்ன பண்றாங்க? வந்து இஸ்ரேல் மக்களை பிடிக்கிறாங்க. அங்கே பல மாற்றங்கள் நடக்கிறது. அந்த பல மாற்றங்கள் மூலியமாக நிறைய காரியங்கள் மாற்றப்படுகிறது. தேவன் யாரையும் கைவிடலை. அந்த 400 ஆண்டுகள் அவர் சைலண்டா இல்லைங்க.
இயேசு கிறிஸ்து வந்து அவர் ஊழியம் செய்யறதுக்கான எல்லா ஆயத்தங்களும் அவர் என்ன பண்ணாரு, பண்ணி கொண்டு, நமக்கு தெரியாது, ஆனால் அவர் நமக்கு பண்ணி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை இங்கே நிறைவேறுகிறது. அந்த கோத்திரம், அந்த யார் இவர்களை வணங்குவார்கள் அங்கே சொல்றாரு. இயேசு கிறிஸ்து எந்த இதில் வர்றாரு, யூதா கோத்திரத்தில் வருகிறார். யூதா யாரு, இஸ்ரவேலுடைய பையன். ஏரோது யாரு, இதுமியர்கள் யாரு, ஏசாவுடைய வம்சத்தார். இது நடக்கலையா? நமக்கு கொடுக்குற வாக்கு தத்தங்களும் தேவன் நம் வாழ்க்கையிலே கண்டிப்பாக என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றுவார். ஆனா நம்ம எப்படி இருக்கணும், அவர் சொல்வது போல இந்த வேதத்துல எப்பவுமே தியானமா இருந்து, தயவு செய்து இதுல அண்ணன் போல இருக்காதீங்க. அண்ணன் என்ன பண்ண, தண்ணியில வெறும் பாலை மட்டும் ஊற்றி தண்ணி வச்சிருவான். அது மாதிரி இதுல வெறும் ஆசீர்வாத வார்த்தையை மட்டும் எடுக்காதீங்க. இந்த வார்த்தை ஏன் கடவுள் கொடுத்துருக்க, இது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குங்க. அந்த அர்த்தங்கள் என்ன நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா தேவன் உங்களோட ஏற்படுவார். நிச்சயமாக இந்த நாளில் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் அதிகமாக தேவன் உங்களை ஊழியத்தில் அதிகமாக பயன்படுத்துவார். நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களுடைய வேதத்தை கொண்டு போய் சுவிசேஷத்தை சொல்ல போறீங்க. அந்த சுவிசேஷம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அதில் எப்படி இருக்கணும், தரவா இருக்கணும். அப்போதான் இது ஏன் அப்படின்னு நம்ம பிற புரஜாதி நம்மளை கேட்கும் போது இதுக்கு இதுதான் பதில் என்பதை நம்மளால சொல்ல முடியும். நம் தலையை தாழ்த்தி சொல்லிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, எகோவா தேவனே, ஏசப்பா, அப்பா, இந்த வாரம் இவர்களுக்கு நான் என்ன வார்த்தை சொல்வேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது நீ ஏசாவை குறித்து சொல்லுன்னு சொன்னீங்க. அப்பா, அதை குறித்து நான் என்ன சொல்வதுன்னு யோசிக்கிறது போல நான் அவர்கள் கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்றினேன் என்பதை நீர் அவர்களுக்கு போதின்னு சொன்னீங்க. உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய வார்த்தையின்படி நீர் அணியின மறுத்து இவர்களோடு பேசியிருக்கிற தகப்பனே, நிச்சயமாக இவர் வாழ்க்கையில நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் ஒவ்வொரு அடையாளங்களையும் நீர் அவர் வாழ்க்கையில நிறைவேற்றுவீர் என்ற வாக்குறுதியை நீக்கு அவர்கள் கொடுத்து அனுப்புகிறீர். அவர்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம், மெல்லனற்று போய் வந்திருக்கலாம், ஆனால் என் தேவன் என்னோடு பேசினார் சொல்லி அவர்களுக்கு நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை அவர்கள் நினைவு கூர்ந்து இனி வர நாட்களில் அந்த வெள்ளத்தோடு ஓட நீங்கள் கிருபைத்தாங்க. ஒவ்வொரு நாளும் அவர் சுகத்தில் அவர்களை தாங்குங்க, அவர்களை வழிநடத்துங்க. இந்த நாள் முழுவதும் இவர்களோடு இருங்க தகப்பனே. நீ கொடுத்திருக்கிற அந்த சதீஷ் பிரதருக்கும் சிஸ்டருக்கும் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை அப்பா இவர்களுக்கு கொடுத்த அவங்களுடைய அம்மாக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. எப்படி அங்கே பேதுரு தன்னுடைய படகை கொடுக்கும்பொழுது அவனுக்கு நிறைவேற்ற ஆசீர்வாதங்களை கொடுத்தது போல அம்மாவுடைய குடும்பங்களும் அவங்களுடைய வம்சத்தாரும் இன்னும் அதிகமாக கிறிஸ்துவுக்குள் வளர இன்னும் அதிகமாக செழிக்க நீங்கள் உதவி செய்யப்பா. இந்த இடம் நிறுத்தக்கதாக இருக்கட்டும். குறிப்பாக இந்த விபிஎஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த 22, 23, 24, 25 நீர் நடத்த போகிற அந்த விபிஎஸ் சமாதானமாக மனமகிழ்ச்சியாக நிறையத்தக்கதாக உங்களுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளாக தகப்பனே இந்த பகுதியிலே அது பெரிய ஒரு அதிர்வையும் மாற்றத்தையும் கொண்டு வரத்தக்கதாக இருக்க உதவி செய்யும். நாங்கள் சாதாரணமாக செய்யாதபடிக்கு ஒரு பெரிய வல்லமையோடு நாங்கள் செய்ய உங்களுடைய கருத்தை கொண்டு எங்களை ஆசீர்வதிங்க. நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீட்பெரும் அன்பு இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.